ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிவிஎஸ்கிட்ட பேசிக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, மிஸ்ஸி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்துருச்சு. ஸோ மினாட்டா பண்டலாம் இந்த வீடியோவில் எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வரப்போகுது என்னன்னு எதுவும் தெரில. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருந்தோம், வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்கன் நினச்சிங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடல. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், சரி அவன் எடுத்துட்டானா என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டு போயிடலாம். ஸோ இதுக்கான வீடியோ வேணும்னா கேளுங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்ட்டு நான் பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ மிஸ்ஸி ஷாப்பில் வந்தாச்சு. ஸோ ட்ரை யுவர் லக்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லக் வந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா போட்டு விடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மிஸ்ஸி ஷாப்லாம் கம்மியாக தான் வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எது நினச்சனோ அது அப்படியே தான் நடந்துச்சு. வெறும் 58% தான் பார்த்தீங்கன்னா கொடுத்தானுங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தோட்டி திடுக்குன்னு ஆகிப்போச்சு. எமௌண்ட்டே 251 டைமண்டா. சரி ரைட்டு, எதுவும் வாங்குற மாதிரி இருக்குமான்னு பார்த்தா எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. ஸோ ஏதோ உச்சியாக வச்சு இருந்துச்சு. சரி அப்படியே பார்த்தா MP14 இருந்துச்சு. நான் அங்கே நோட் பண்ணல, வெளியே வந்துட்டான்னு பார்த்தேன். ஸோ ப்ரீமியம் 7, 8 அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா MP40 ராயல் ஓப்பன் ஆகிடுச்சு போல் அந்த உச்சிக்காது. அதை பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ மினாட்டோ பண்டலே 700 டைமண்ட் கிட்ட இருக்கா, 700, ஆமாம் 700 சில்லற டைமண்ட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அப்படியே டைமண்ட் குறைஞ்சோம். ஸோ எது வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தேன். சரி கூனாயம் வாங்கிடலாமா இல்லை அந்த கன்ஸ்கின் வாங்கலாமான்ட்டு இருந்தேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த மேக்டன், ஸோ அந்த மேகை பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிரேட்டாக என்னமோ பார்த்தீங்கன்னா வாங்கினேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அது அப்புறமா போய் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஏன்னா அது பெர்மனெண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அழுத்தி பிடிக்கலாம். ஸோ அந்த மேகு தான் பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். ஸோ 10 வாங்கினா 120 டைமண்டாமா. அதுவே 6 வாங்கினோன்னா 96 டைமண்ட் தான். ஸோ இப்போ நான் 4 டைமண்டுக்கு எங்கே போகிறது? ஸோ மொத்தமாக தான் பார்த்தீங்கன்னா சேர்த்து வாங்கணும் போல். சரி ஓகே, அதை தான் வாங்கி ஆகணும். ஸோ வேறு எந்த கன்னுமே பார்க்குறதுக்கு பவர் வைஸ் எதுவும் நல்லா இல்லை. சரி ஓகே, இதே பார்த்தீங்கன்னா வாங்கிடலான்ட்டு ஒரு 7 கிட்ட பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ 7 வச்சர் 7 கன் கிரேட்டு. இதை வாங்கிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா பண்டல் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ ஒரு 70% கொடுத்துட்டுனா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு 200 டைமண்டாச்சும் மிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 629 டைமண்ட் கிட்டே கேட்குது. ஸோ எமௌண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஸோ எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நம்மகிட்ட இன்னும் பண்டல்ஸ்லாம் எடுக்கணும். அதனால் சரி எமௌண்ட் வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டேன். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா பண்டல் எடுத்துடலாம். ஸோ இந்த சைடு யூனிவர்சல் டோக்கனுமே பார்த்தீங்கன்னா 10 கொடுப்பானுங்க எப்பயும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு 5 தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பண்டலை வாங்க போகிறோம். ஸோ வாங்கியாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மினாட்டோ பண்டலை. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எடுத்து கொடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்துடும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பெண்டிங்லாம் முடிச்சுட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை போடுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ செலக்ட் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா போட மறந்தேன். அதுவும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3900 டைமண்ட் கிட்ட இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 3167 டைமண்ட் கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பண்டல் எடுக்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 டைமண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ ஆனால் இது ஒர்த்து தாங்க. ஸோ மினாட்டோ பண்டல் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். ஸோ அந்த எந்த பண்டலில் போன வாட்டி வந்துச்சுன்னா கக்காசி பண்டல் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ அது கூட பரவாயில்ல, எனக்கு 83 சம்திங் ஏதோ வந்துச்சு. ஸோ ஆனால் அது கம்மியாக தான் எடுத்தேன். ஆனால் சாக்குரா பண்டல் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. 51 வந்துச்சு. அது 800 டைமண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது போக என்கிட்ட ஒரு 3 கிரேட் இருந்தது போல் 10 ஆயிடுச்சு. சரி இந்த வவுச்சர் ஏதோ வேறு எதுக்கு ஏதோ பண்டலுக்கு ஸ்பின் பண்ணலாம் போல் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஐடியில் போய் பார்த்தா தெரியுது MP40 விட்டு வச்சுருக்கானுங்க. அது இயர்லி ஆக்சஸ் அது பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வவுச்சர் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்கானுங்க. சரி இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி ஸ்பின் பண்ணியாச்சுல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஐடியிலையும் பார்த்தீங்கன்னா போய் ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ அவனுக்கே தெரியாமல் இல்லை, அவனுக்கே தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு வாங்கி ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ இவங்கிட்ட ஒரு 658 டைமண்ட் இருக்குது. 23. அடேங்கப்பா, நம்மள்கிட்ட லக் இல்லை போல்.
73 கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எனக்கு வந்து இருக்குது. ஸோ 161 எமௌண்ட்டு. அப்படியே கீழே வந்தாலும் ஒன்றும் வாங்குற மாதிரி இல்லை. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து பார்க்கலாம். ஸோ பண்டலில் போய் பார்த்தோன்னா என்ன வந்து ஆஹா பரவாயில்ல 404 டைமண்ட் தான். ஸோ அந்த கூனை வந்து பார்த்தீங்கன்னா 80 டைமண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒர்த்து. ஸோ அப்படியே கீழே வந்தாலும் எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. ஸோ இந்த ஐடியிலே வந்து அந்த மேக்டனுக்கான ஸ்கின்னு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் ஆகும். நம்ம இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 300 டைமண்ட் 200 டைமண்ட் கூட ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கூனாய் வந்து வாங்கியாச்சா. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன வேணுங்கிறது இந்த கிரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி விட்டுலான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 டைமண்டு. ஸோ ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 கிரேட்டு 10 டைமண்டு அந்த கணக்கில் நம்மளுக்கு வந்து 16 டைமண்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. சரி ஓகே. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் வாங்கணுன்னா முடிஞ்சிடும். இன்னும் 2 கிரேட் வாங்கணும்னு நினைக்கிறேன். பேராஃபால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. ஸோ இன்னும் ஒரு கிரேட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இன்னும் ஒரு 10 டைமண்டுக்கு வாங்கணுமா. ஸோ இன்னொரு கிரேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ அவங்க என்ன எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியிலையும் வந்து மினாட்டோ பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. 404 டைமண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 டைமண்ட் ஆகிடுச்சு இந்த ஐடிக்கு. ஸோ இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி பண்டலுமே இருக்குது. ஸோ இது இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 பண்டல் ஆச்சு. ஸோ இன்னும் அந்த 2 பண்டல் எடுத்து அந்த சூப்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ இது வந்து 6வது லெவல்னால இதில் வந்து பார்க்க முடியல. ஸோ நான் சும்மா வந்து வீடியோ போயிருந்தேன், என் ஃப்ரெண்டே இல்லை. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கிடச்சி. ஏன்னா இது வேறு சர்வர் எது வந்துட்டோமான்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா இந்த சர்வர் தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்துட்டேன். டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் 250. இது என்றைக்கு நம்ம சுற்றி என்றைக்கு வந்து எடுக்கிற. ஸோ அப்படியே யாரும் எடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ ஸ்பின் பண்ணி எடுக்கலாமான்ட்டு. ஏன்னா 3000 டைமண்ட் இருக்குது. பட் ஆனால் இதுலேயே சுற்றணுன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 3000 டைமண்ட் பிடிங்கிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து தெரியுது பார்த்தாலே. டோக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விட்டுருக்காங்க. ஸோ அப்படியே இது வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்து ஒரு அந்த ஃப்ரீ ஈவெண்ட் இருக்குல்ல அந்த ஒராச்சிமாரு பண்டல். ஸோ அது வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுன்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ டக்குன்னு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த வீடியோ போடல நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும் பார்க்க முடியும். ஸோ ஓகே கேஸ் அவ்வளோதான் வந்து வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பை கேஸ்.